துர்க்கை அம்மாவையும் வழிபடலாம். பால் குடம் எடுக்கிறது, ஒன்று தியானம் பண்ணுறது ரொம்ப ஹை லெவல், எல்லாராலையும் உட்கார முடியாது, தியானத்தில் ரொம்ப நேரம் உட்கார முடியாது. அப்போனா நீங்கள் பால் குடம் எடுக்கிறது, நிறைய பேர் அழகு குத்துவாங்க. உங்கள் வயசுக்கும் உங்கள் உடலுக்கும் எது ஏற்றதோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. அப்படி எதுவுமே இல்லைன்னா பரவாயில்ல, இது பண்ண ஆரம்பிச்சிருங்க, பிரதர்ஷனம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கோவில் ஒரு 3 சுற்றுக்கு பதில் 10 சுற்று, தினமும் 10 சுற்றுன்னு சுற்றுங்க. அந்த மாதிரி பிரதட்சணம் பண்ணுங்க. ஆக்டிவிட்டி பண்ண 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 உடலும் மனசும் ஒன்றிணையும். இணைய நீங்கள் வாழ்க்கையில் நல்லா முன்னேறுவீங்க. சரிங்களா? இதுக்கு தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகர், துர்க்கை, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் வழிபாடு பண்ணுறது நல்லது. நீங்கள் கோவில்களுக்கு நல்லெண்ணெய் வாங்கி தந்தால் நல்லது. அதாவது இது நீர் ராசி, ஆனால் செவ்வாய் வீடு. ஸோ நீங்கள் நீர் கலந்த நெருப்பின எண்ணெய்ன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் நீங்கள் வாங்கி கொடுக்க உங்கள் பேர்லேயும் உங்கள் குடும்பத்தின் பேர்லேயும் கோவில்களில் விளக்கு எரிய உங்கள் வாழ்க்கையும் அதே மாதிரி சுடர் விட்டு நல்லபடியாக எரியும்.